அந்த அறிக்கை என்பது இது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அனுப்பப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய அளவுக்கு அத்தனை மாநிலங்களுக்கும். ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஏன் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் தூங்கிட்டு இருந்தாரு? இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் அந்த கேள்வியை எழுப்பணும்? இவங்களுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், புதுவை உட்பட. இந்த 40 மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வி ஏன் கேட்கல? சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வார்த்தை கூட ஏன் பேசல? ஒன்று. இரண்டாவது, இது பொதுவான ஒரு அறிக்கை மத்திய அரசு வெளியிட்டது. இந்த அறிக்கை என்பது என்னவென்றால், இது நெல்லு, கரும்பு, கோதுமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, மற்ற பயிர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நெல்லு, கரும்புல அதிகமா தண்ணீர் ஈர்க்கின்ற ஒரு பயிர், அதனால தண்ணீர் பற்றாக்குறையினால மற்ற பயிர்களுக்கும் நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி சுற்றறிக்கை. இது ஒரு சுற்றறிக்கை, அட்வைசரி, அவ்வளவுதான். ஆனா இது ஏதோ மத்திய அரசு ஊக்கத்தொகையை நிறுத்த சொல்லிட்டாங்களா, அப்படி இந்த போய் சொல்லிட்டாங்களா, இப்படி போய் சொல்லிட்டாங்க. நான் கேட்கிற ஸ்டாலின் அவர்களே, நீங்க நெல்லுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று இப்பொழுது நீங்க அரசு வழங்குகிறது, இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல மாநில அரசினுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரு குவிண்டால்னா 100 கிலோ நெல்லுக்கு தமிழக அரசு அவங்களுடைய பங்களிப்பு வெறும் 131 ரூபாய் தான். மத்திய அரசு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2369 ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது. மாநில அரசு, மத்திய அரசு சார்பிலே தான் மாநில அரசு இந்த நெல்லை கொள்முதல் செய்கிறது விவசாயிகளிடமிருந்து. அதாவது மத்திய அரசு சார்பில் தமிழக அரசு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்கிறது, மத்திய அரசு தான் விலை நிர்ணயம் செய்கிறது. அதுல ஊக்கத்தொகை என்பது மாநில அரசு கொடுக்கின்றது. இதுல இந்த ஊக்கத்தொகை, அதாவது மத்திய அரசு 2369 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கிறது. அதற்கு மேல ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசு வெறும் 131 ரூபாய் கொடுக்குது. உங்களுக்கு உண்மையிலே விவசாயிகள் மேல அக்கறை இருந்தா ஏன் கூடுதலா ஊக்கத்தொகை உங்களால கொடுக்க முடியல? ஏன் கொடுக்கல? கடந்த ஆண்டு 130 ரூபாய், இந்த ஆண்டு பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் கூடுதலா போட்டு 131 ரூபாய் கூட்டு 2500 ரூபாய் கொடுக்குது. ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு 2450 ரூபாய் ஆகுது விவசாயிகளுக்கு. ஆனால் இதே இப்ப இந்த இதுல ஒரிசா மாநில அரசு, அது பிஜேபி அரசு, அவங்க ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை 800 ரூபாய் கொடுக்கறாங்க. தெலுங்கானா அரசு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை 500 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்போ உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயம் மீது நம்பிக்கை இருந்தா, மரியாதை இருந்தா, அவங்க உழைப்பின் மீது அவங்களுக்கு அக்கறை இருந்தா, டெல்டாக்காரன் சொல்ற ஸ்டாலின் அவர்கள் குறைந்தது ஒரிசா அரசு கொடுக்கின்ற மாதிரி ஊக்கத்தொகை விவசாயிகளுக்கு நீங்க 800 ரூபாய் கொடுக்கணும் இல்லையா? இல்ல குறைஞ்சது 500 ரூபாய் கொடுக்கலாம் இல்ல? அப்ப ஏன் கொடுக்கல? இவ்வளவு நாள் 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணீங்களே, ஏன் கொடுக்கல? ஆண்டுதோறும் 130, 128, 129 கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ மத்திய அரசு ஏதோ நிறுத்த சொல்லிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. விவசாயிகள் நிச்சயமா மன்னிக்க போறது கிடையாது. ஸ்டாலின் அவர்களை, திமுகவை தூக்கி எறிய போறாங்க, அதுல மாற்று கருத்தை கிடையாது. அத்துணை விவசாயிகளும் முடிவு செஞ்சுட்டாங்க, இவங்க ஏமாத்துறது போதும், விவசாயிகளை ஏமாந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதை தெளிவுபடுத்தணும், அதுக்காக தான் இப்ப நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சார தொடக்கத்தில் அவருடைய 5 ஆண்டு காலம் அரசு செய்ததை பற்றி பரப்புரையில பேசிட்டு இருந்தார். அது எடுப்படல, ஆனா எதுவும் செய்யல, யாருக்கும் போய் அது ரீச் ஆகல, அதனால அதை பத்தி பேசுறது நிறுத்திட்டார். அடுத்தது என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு? ஐயோ பிஜேபி வந்துருவாங்க. நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கற்பனையிலே இருக்கிறார் முதலமைச்சர். இது சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க. நாடாளுமன்ற தேர்தல் தான் உங்களுக்கும் பிஜேபிக்கும் போட்டி, உங்களுக்கும் மோடிக்கும் போட்டி. இது சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போட்டி.